அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, விருந்துகளுடைய ஒழுங்குகளையும் சட்டங்களையும் நாம் கடந்த சில வாரங்களாக அறிந்து வருகிறோம். நமக்கு எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் அளிக்கின்ற விருந்துகள் இஸ்லாமிய நெறிகளுக்கு மாற்றமாக இருந்தால் அந்த விருந்துகளிலே மார்க்கம் தடை செய்திருக்கிற காரியங்கள் இடம்பெற்றால் அது போன்ற விருந்துகளை எல்லாம் முழுமையாக நாம் புறக்கணிக்க வேண்டும் என்பதற்கான பல ஆதாரங்களை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஒய்தா சமிஉல் லஹுவ, வீணான மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்கள் நடப்பதை ஒருவர் கேள்விப்படும் பொழுது ஆரலு அன்ஹு, அதை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். நல்லடியார்களாக இருந்தால் அதை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். புறக்கணித்தது மாத்திரமில்லாமல் வகாலு லனா ஆமாலுனா வலக்கும் ஆமாலுக்கும், எங்களுடைய நல்லறங்கள் எங்களுக்கு உரியது, உங்கள் அறங்கள் உங்களுக்கு உரியது, நாங்கள் இதில் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லி புறக்கணித்து விடுவார்கள். சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, லா நபுத்தகில் ஜாகிலீன், நாங்கள் அந்த மூடர்கள் எல்லாம் பின்பற்ற மாட்டோம். எப்படி எல்லாம் கற்றுத்தர்றான்னு கேட்டால், தவறான காரியங்கள் ஒரு விருந்தில், ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு சபையில் நடப்பதை பற்றி நமக்கு தகவல் வந்தால் நம்ம சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? உங்கள் செயல் உங்களுக்கு, எங்கள் செயல் எங்களுக்கு, நாங்கள் அதில் பங்காளியாகி மாட்டிக்கிற மாட்டோம். நீங்கள் செஞ்சதை நீங்கள் அனுபவிச்சுட்டு போங்க, நீங்கள் செய்கிற தீமையில் நாங்களும் பங்கு கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்குன்னு சொல்லணுமா? இல்லைனா ஆமாலுனா வலக்கும் ஆமாலுக்கும், எங்களுடைய செயல் எங்களுக்கு, உங்கள் செயல் உங்களுக்கு. அடுத்த அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அரது அன்ஹு, இது மாதிரியான சபைகளை புறக்கணிக்கவும் செய்து விடணும். அதே நேரத்தில் சண்டை போட்டு புறக்கணிக்க வேண்டியதில்லை. சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நல்லபடியாக செய்யுங்க, நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம், இதில் கலந்து கொண்டு நாங்களும் பாவியாக விரும்பவில்லை அப்படின்னு நல்லா கற்றுத்தர்றான் அந்த வழிமுறைகளை. இறுதியாக சொல்லிவிட வேண்டும், லா நபுத்தகில் ஜாகிலீன், மூடர்கள் அந்த காலத்தில் ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள், அதையெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது, அதனால் அல்லாஹ் ரசூல் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணுவோம், மூடர்கள் சொன்னதையெல்லாம் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி விடுவது நல்லடியார்களுடைய அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அதனால் இது குர்ஆன் மூலமாகவே நமக்கு தெளிவாக தடுக்கப்பட்ட விஷயம் என்ன? ஆடம்பர திருமணங்கள், அனாச்சாரங்கள் நடந்த திருமணங்கள், பிதாத்து நடக்கிற திருமணங்கள், மார்க்கத்தில் சொல்லப்படாத புது புது பெயர்களில் உண்டாக்கப்படுற விருந்துகள், இதுகளில் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? முழுமையாக புறக்கணித்து விட வேண்டும். அதில் எந்த விதமான பங்களிப்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல ஒரு சபையில் இருக்கிறோம் என்று சொன்னால், நல்ல சபையில் இருப்பதற்கும் கெட்ட சபையில் இருப்பதற்கும், நல்ல ஒருத்தனோட தோழமையாக இருப்பதற்கும் கெட்ட ஒருத்தனோட தோழமையாக இருப்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மசலுல் ஜலீசி சாலிஹி, நல்ல ஒரு மனுஷனோட நீங்கள் அமர்ந்திருக்கிறதுக்கு என்ன உதாரணம் என்று சொன்னால், ஒரு கஸ்தூரி விற்பனை செய்கிறான அவனை போல, கஸ்தூரி விற்கிறவனுக்கு பக்கத்தில் போய் நம்ம உட்கார்ந்துருந்தோம்னு சொன்னால், காசு இருந்தால் கஸ்தூரியை வாங்கவாவது செய்யலாம், இல்லைன்னு சொன்னால் ஓசியாக நல்ல வாசமாவது கிடைக்கும்ல. கஸ்தூரி விற்கிறவன் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தோம்னு சொன்னால், நம்மள்ட்ட செல்வ வசதி இருந்துச்சுன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம், அந்த நன்மை கிடைக்கும். அந்த மாதிரி உன்னிடத்தில் வசதி இல்லாவிட்டால் கூட அது மாதிரி இடத்துல இருக்கிற காரணத்தினால் அழகான வாசம் உனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிரும். இது நல்லவங்களோட உட்கார்றதுனால் கிடைக்கிற நன்மை. கெட்டவங்களோட உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? துருத்தி இருக்கிற இரும்பு துருத்தியில் வேலை செய்யக்கூடியவர்களை போல அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருன்னு சொன்னால் அதுலேருந்து இந்த கிடைக்கும் துருத்தியுடைய வெப்பம் உன்னைய தாக்கும், அங்கே விட துர்வாடை உன்னைய தாக்கும், அப்போ அதனுடைய பாதிப்பு உனக்கு ஏற்படும். அதனால் நீ ஒரு சபையில் போய் உட்கார, அந்த கெட்டவங்களாக உட்காந்துருக்குறாங்க, நல்ல ஆட்களாக இல்லை, அங்கே போய் உட்காந்துன்னு வரேன், அதனுடைய தாக்கம் பாதிப்பு உனக்கும் ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்தூரி வியாபாரியோடையும், துருத்தியில் இரும்பு துருத்தி வேலை செய்வார இரும்பு கொள்ளர்கள், அவங்களுடைய இரும்பு உலை இருக்குதுல, அதனுடைய உதாரணத்தையும் சொல்லி காட்டி சின்ன பிள்ளைக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம விருந்துகள்ங்கிற பேரில் தான் நம்ம நிறைய பேர் நினைஞ்சிடறோம், காணாமல் போயிடுறோம். நம்ம அதில் தெளிவாக இருந்தால் தான் நாளைக்கு இந்த தீமைகள் செய்ய பயப்படுவாங்க. எதனால் ஒழிய மாட்டேங்கிறது? இந்த ஆடம்பர மார்க்கத்தில் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியாதா? தெரியும். ஆடல் பாடல் கச்சேரிக்கெல்லாம் இடம் இல்லைன்னு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியுமில்ல.
அதை செய்கிறவனுக்கு தெரியுது மார்க்கத்தில் தப்புன்னு சொல்லி. ஆடல் வைக்கிறான், பாடல் வைக்கிறான், பாட்டு கச்சேரி வைக்கிறான், டான்ஸ்லாம் வைக்கிறான். தன்னுடைய குடும்பத்துடைய ஒரு சுண்ணத்து கல்யாணம், பேர் வைக்கிறது, திருமணம்ங்கிற பேரில் என்ன செய்கிறான், இதெல்லாம் செய்கிறான். அவனுக்கு தெரியுது தப்புன்னு சொல்லி. இது மார்க்கத்தில் குரானில் இதுக்கு அனுமதி இல்லை, இதுக்கு நபி வழியில் அனுமதி இல்லைன்னு அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சு ஏன் செய்கிறான்? நபி வழியில் அனுமதி இல்லாட்டாலும் சமுதாயம் திங்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறான். எதனால தைரியமாக செய்கிறான்? நபி வழியில் இல்லாட்டி நமக்கு என்ன, குரானில் தடுத்தா நமக்கு என்ன, கூப்பிட்டா வந்து சாப்பிட்றதுக்கு ஆளுக்கு இருக்குல்ல, நம்ம கௌரவம் நிலைநாட்டப்படும்ல. அப்போ இந்த தீமைகள் தொடர்வதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா நம்மளை கொடுக்குற அங்கீகாரம் காரணம். நம்ம பாவியாவது ஒரு பக்கம், ஒருத்தரும் போகாமல் புறக்கணிச்சோம்னா ஆஹா யாரும் வரமாட்டாங்க, சமுதாயம் நம்மளை வந்து அலட்சியப்படுத்திடும் அப்படி நினைப்பார்களே. ஆனால் அந்த விருந்துகளை ஒழுங்கான முறையில் செஞ்சிருவாங்க, சரியான முறையில் செஞ்சிருவாங்க. ஆடம்பரம் வீணானதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல விருந்துகள் சமுதாயத்தில் பரவிடும், மக்களுக்கு சிரமம் இல்லாமல் போயிடும். அவரவர்கள் சக்திக்கு உட்பட்ட நிலையில் என்ன செய்வாங்க, விருந்தளிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு நம்முடைய நடவடிக்கைகளை விருந்து சம்பந்தமான இந்த அழைப்பு வரும் பொழுது இதெல்லாம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பத்திரிகை கொடுக்குறாங்க, பத்திரிகை பார்த்தோன்னா தெரிஞ்சு போயிடும் இது போகிறதுக்கு தகுந்த விருந்து இல்லையே. பத்திரிக்கை 50 ரூபா 60 ரூபா ஒரு ஒரு கல்யாணத்துக்கு அடிக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் பாரக்கல்லாவில் கோலம் போட்டுருவாங்க, மணமக்களை வாழ்த்தும் துவா. இது பரக்கத்தா? இதுக்கு பரக்கத்து கிடைக்குமா? பரக்கத்து கிடைக்கிறாண்டா குறைஞ்ச செலவுல நடத்துகிற கல்யாணத்துக்கு தான் பரக்கத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த மணமக்கள் இப்படி பட்டையை போட்டு என்ன செய்யறது, பிஸ்மில்லா போட்டுக்கிறாங்க, அல்லாவுடைய வசனத்தை ஒன்று போட்டுக்கிறாங்க. இப்போ நிறைய குரான் வசனத்தை எல்லாம் போட்டு அல்லாவுடைய அருளால் இது நடக்கிறதுலாம் போட்டு என்ன செய்கிறாங்க, அந்த பத்திரிக்கை நான் கொடுக்குறாங்க. பார்த்தால் அருவருப்பாக இருக்கிறது, அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. நமக்கு எப்படி தெரியணும், அருவருப்பாக தெரிய வேண்டும். பார்த்து தூக்கி போட போகிறோம், இதுக்காக ஒரு 10 நிமிஷம் கூட அந்த கண்ணில் பார்வை இருக்காது. அவன்கிட்ட தான் கல்யாண பத்திரிக்கை தர்றவன்ட்டு தான் எப்போ கல்யாணம்னு கேட்போம். இந்த பேப்பர் பார்த்து எனக்கு தெரிஞ்சுக்கிற மாட்டான். பத்திரிக்கை வாங்கிட்டு என்ன செய்வோம், எப்போ அதில் எல்லாமே இருக்கும், எப்போ கல்யாணம், யார் பொண்ணு அதில் இருக்குல்ல வருமே. இந்த அட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்வான், யார் பொண்ணு, எப்போ கல்யாணம், எந்த இடத்துல வச்சுக்கிறீங்கன்னு கேட்பான். இது வாய்நாள் சொல்லிட்டு போயிடலாம். அப்படியே ஒரு ரெக்கார்டை யாபத்தை கொடுக்குறாருன்னா ஒரு சாதாரண ஒரு பேப்பரில் குறைந்த செலவில் என்ன செய்யலாம், அதை செய்யலாம். ஒரு நோட்டீஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பத்திரிக்கை அடிக்கிற காசில் வந்து ஒரு 3 பேர் சாப்பிடலாம். ஹோட்டலில் போய் 3 பேர் என்ன செய்யலாம், வயிறார சாப்பிட்ற அளவுக்கு உள்ள ஒரு தொகையை ஒரு அட்டைக்காக செலவழிக்கிற காட்சியை பார்க்குறோம். இதுக்கெல்லாம் போகலாமா? ஏன்டா இந்த மாதிரி ஆடம்பரம் பண்ணிங்கன்னா ஏழை போல இது மாதிரி ஆரம்பிச்சானா என்ன கதிக்கு ஆகுறது? சமுதாயத்தினுடைய பொருளாதாரம் எங்கே ஒன்று நிப்பாட்டும் நம்ம அறிவுரை சொல்லணுமா இல்லையா? எங்கப்பா கல்யாணம் பண்ணுறீங்களா, பெரிய மண்டபத்தை காட்டுறான், மண்டபத்துக்கு 2 லட்ச ரூபா வாடகை. மண்டபத்தில் வந்து சாப்பாடு செலவு இல்லை, மண்டபத்துக்கு 2 லட்ச ரூபா வாடகை கொடுத்து ஒரு மண்டபம் பிடிக்கிறீங்களே. இது இந்த மாதிரியான ஆடம்பரங்களுக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? இன்னும் ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசருஹு மூனா, குறைஞ்ச செலவில் நடத்துகிற திருமணம் தான் அல்லாஹ்விடத்தில் அதிகமான பரக்கத்து பெற்று தரக்கூடியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்குரிய வழிமுறைகளை பேணாமல் ஆடம்பரமாக பெருமாண்டமாகலாம் செய்வோம், இதெல்லாம் வீண் தானே. வீணான காரியங்களை கண்டா என்ன செய்யணும், அம்மாடி அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை இப்படி நம்ம புறக்கணித்தோம் என்று சொன்னால், மக்கள் யாரும் போகலை என்று சொன்னால் கண்டிப்பாக இது ஒழியும். இந்த தீமைகளை ஒழிச்சு ஒரு முன்மாதிரியான சமுதாயத்தை நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம கண்ணாலே பார்க்க முடியும். அதனால இதில் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக நம்ம இருந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக அனுமதிக்கப்பட்ட விருந்து முறையாக எல்லாம் செய்கிறார்கள், முறையான விருந்தாக இருக்கிறது. அந்த விருந்து நடக்கிற சபைகளில் எந்த விதமான மார்க்க விரோதமான செயல்பாடுகளும் இல்லை. அப்போ அந்த விருந்துக்கு நம்ம போனோம்னு சொன்னால் விருந்தில் நடந்து கொள்வதற்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஒரு விருந்துக்கு நம்ம சாப்பிட போயிட்டோம்னு சொன்னால் அந்த சபையில் நம்ம எப்படி நடந்து கொள்வது, நிறைய பேரை பார்க்குறோம். அந்த சாப்பாட்டில் இந்த கல்யாண விருந்து பெரிய பெரிய விருந்துகளில் பார்த்தீங்கன்னா நல்ல வயிறார சாப்பிடக்கூடியவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. சாப்பாட்டை பொறுத்தவரைக்கும் என்ன செய்வாங்க, இந்த குறை சொல்வது வந்து நல்லா சாப்பிட்றது குறையெல்லாம் வைக்க மாட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு என்ன செய்வாங்க, அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு குறை சொல்வார்கள். வெளியே போய் நின்று என்ன செய்வார்கள், உணவை வந்து குறை சொல்கிற காட்சியை பார்க்குறோம். அவங்க வீட்டில் இருக்கிற விருந்து அன்றாடம் அவர்கள் சாப்பிட்ற விருந்தை விட அந்த விருந்து நல்லா தான் இருக்கும். கல்யாண விருந்தும் போது கொஞ்சம் விசேஷமாக தான் செய்திருப்பார்கள். ஆனால் நல்ல விருந்தாக இருந்தால் கூட இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் என்னத்தையாவது சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி உப்பு கூடமாக ஒருத்தன், உப்பு கம்மியமாக ஒருத்தன், நெய் அதிகமாக ஒருத்தனுக்கு, அது நெய் கம்மி, ஒரே சாப்பாட்டுக்கு ஒருத்தன் நெய் கூடமா ஒருத்தன் நெய் கம்மியுமா, ஒருத்தன் கறி வேகலமா ரொம்ப வெந்து போச்சுமா, ஒருத்தன் என்ன கம்மியாக போட்டாங்கம்மா, ஒருத்தன் அதிகமாக போட்டாங்கம்மா. ஒரே சாப்பாட்டையே அங்கனுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன செய்வாங்க, இதெல்லாம் ஒரு சாப்பாடா மனுஷன் திங்கிறதா இப்படி கேட்குறாருலாம் இருக்குது. அங்கே போய் நல்லா சாப்பிட்டுன்னு செய்கிறது, சாப்பாட்டையெல்லாம் குறை சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. நம்ம வீட்டு சாப்பாட்டாக இருந்தால் கூட நம்ம குறை சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. விரும்பினா சாப்பிடணும், விரும்பாட்டி போய் வச்சிடணும், அதை சாப்பிடாம விட்டுருணுமே தவிர அதை குறை சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. அடுத்தவர் வீட்டில் சாப்பிடும் பொழுது ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குமா,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயம் பிடிக்கும். உணவில் வந்து ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு உரப்பு பிடிக்கும், ஒரு காரம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், ஒருத்தர் எண்ணெய் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், எண்ணெய் கம்மியாக இருந்தால் பிடிக்கும், அரிசி பெருசாக இருந்தால் ஒருத்தருக்கு பிடிக்கும், சின்னதாக இருந்தால் பிடிக்கும். 50 பேருக்கு தகுந்த மாதிரி அத்தனை வெரைட்டி ஆக முடியுமா? ஒரு கல்யாண விருந்து, ஒரு சபையில் விருந்துன்னு வைக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு 25% பேருக்கு தான் முழு திருப்தியான அளவில் அவங்க தயாரிக்க முடியும். 75% பேருக்கு வந்து அவங்க என்ன டேஸ்ட்டை விரும்புவார்களோ அந்த மாதிரி இருக்காதுங்கிற சாதாரண ஒரு விஷயம். நாளைக்கு நம்ம விருந்து கொடுத்தாலும் அப்படி ஏற்படும். நம்ம நாளைக்கு விருந்து கொடுத்தாலும் அனைவரும் திருப்திப்படுத்துகிற அளவு கொடுக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன விளங்கி கொள்ளணும்? நம்ம இன்னொரு இடத்துல சாப்பிட போகிறோம். அந்த இடத்துல உள்ள சாப்பாடு பிடிக்கும், பிடிக்காம இருக்கும். பிடிக்காத சாப்பாடாக இருந்தாலும் என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ற மாதிரியாக நடித்து விட்டு என்ன செய்யணும்? அது அவங்கள மனம் கோணாத வகையில் வந்துடணுமே தவிர குறை சொல்வதற்கு என்ன இல்லை, மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் ஒரு சாப்பாட்டை கூட குறை சொன்னது கிடையாது. எந்த மாதிரியான சாப்பாடை கொண்டாந்து வைத்தாலும் சரி, இதெல்லாம் சாப்பாடா, இதெல்லாம் சாப்பிட இயலுமா, இது எவன் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் நம்மளோட வார்த்தையில் சகஜமாக பயன்படுத்துகிறோம்ல. இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட பயன்படுத்தினது இல்லை. இனிஸ்தகாஹு அக்கலஹு, விருப்பமாக இருந்தால் சாப்பிடுவார்கள், ஒயில்லா தரக்கஹு, விருப்பம் இல்லாட்டி விட்டுருவாங்க, சாப்பிடாம வச்சுருவாங்க. 10 சாப்பாடு வைக்கிறீங்க, 2 பிடிக்குது, 8 பிடிக்கல, அந்த 8 ஒரு கொடை சொல்றீங்க, 2 சாப்பிட்டு வந்துட வேண்டியது தானே. எந்த 2 நமக்கு விருப்பமானதாக இருக்கிறதோ அதை சாப்பிடணுமே தவிர எது நமக்கு பிடிக்காம இருக்கிறதோ அந்த இடத்துல போய் பிடிக்கலன்னு சொன்னால் அந்த விருந்து கொடுத்தவனுடைய உணர்வுகளை நீங்க பார்க்கணும். அவன் எவ்வளவு ஆர்வமாக கொடுக்குறான். நீங்க யார், அவன் யார், ஒரு சொந்த பந்தம்லாம் இருக்காது. ஆனாலும் என்ன செய்யறான்? நம்ம ஒரு சந்தோஷமா எல்லாரும் கூப்பிடுறான். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இதை சொன்னோன்னு என்ன ஆயிரும்னா, இவ்வளவு செலவழிச்சானே அப்படியே போயிடும், உடஞ்சு போயிடுவான். அவனுக்கு நிம்மதியே இருக்காது, அவன் சாப்பிட மாட்டான். யார் நம்ம விருந்துக்கு அழைத்திருக்கிறான் அவன் என்ன செய்ய மாட்டான்? அன்னைக்கு நம்மளெல்லாம் சாப்பிட்டு வந்துடுவோம், வார்த்தையை சொல்லிட்டு வந்துடுவோம். அவனுக்கு சாப்பிட முடியுமா? இப்படி ஆயிடுச்சு, குறையா போச்சு, அவன் பிடிக்காத வச்சு விட்டோமே, வேணான்னு சொல்லிட்டாங்களே, நல்ல சாப்பாடு இல்லைன்ட்டாங்களே. இந்த மாதிரியான ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் விளங்கினால் இந்த மாதிரி குறை சொல்ல மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்துக்கு போகிறாங்க. நெய், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி ஜாமான்கள்லாம் அந்த உணவுல விருந்தில் வைக்கப்படுகிறது. அதோட அந்த உடும்பு கறி இருக்குது இல்லையா, உடும்புடைய இறைச்சியும் கொண்டாந்து வைக்கப்படுகிறது. குழம்போ வறுவலோ என்னன்னு தெரியல, உடும்பு இறைச்சி அங்கே விருந்தில் வைக்கப்படுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? அது உடும்பு கறின்னு தெரிஞ்ச உடனே அதை வச்சுட்டு மற்றதெல்லாம் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் உடும்பு கறி உங்களுக்கு அறவே பிடிக்காது. நபிகள் நாயகம் மார்க்கத்தில் ஹலாலு, ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம கூட மார்க்கத்தில் ஹலாலான எத்தனை, சில பேருக்கு மீனண்டா பிடிக்காது, ஆனால் மார்க்கத்தில் ஹலால் தான். சில பேருக்கு இறைச்சி அறவே பிடிக்காது, மார்க்கத்தில் ஹலால் தான். சில பேர் கத்தரிக்காய் அறவே பிடிக்காது, ஆனால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் சில பொருள்கள் வந்து சில பேருக்கு அறவே பிடிக்காது. அப்போ தங்களுக்கு பிடிக்கலை என்பதற்காக அதை தொடாமல் இருந்தார்களே தவிர என்ன செய்யலை, அதை வந்து குறை சொன்னது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு சபையில் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ கொண்டாந்து நிறைய உடும்பு கறி உள்பட நிறைய பொருள்கள் கொண்டாந்து வைக்கப்படுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை நீட்டி அதில் வைக்க போகும் பொழுது அந்த விருந்து கொடுத்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து உடும்பு கறி அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லி போடுறாங்க. உடனே கையை எடுத்துக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்தில் ஹாலித் இப்னு வலீத் போன்ற சஹாபாக்கள்லாம் இப்போ இருக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சாப்பிட்றத கையை வைக்க போனீங்க, உடும்புன்னு சொன்னோன்னு கையை எடுத்துக்கிட்டீங்களே, இது ஹராமா? பிடிக்கலன்னா அப்படி தானே விளங்குவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலில் நம்மளுக்கு பிடிக்கலன்னா ஹராம்னு சட்டமாகாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அதை கையை எடுத்தோன்னே என்னவாகுது, இது ஹராமா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வந்து, ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் இது ஹராமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா, ஹராம்லாம் கிடையாது, எனக்கு பிடிக்காது. எனக்கு நான் இருந்த பகுதிகளில் இது மாதிரியான உடும்பு சாப்பிடக்கூடிய வழக்கம் இல்லை. கிராமத்தில் வளர்ந்தாங்க ரசூல், மக்காவில் வளரலவங்க. கிராமத்தில் வந்து இன்னொரு தாய் ஹலிமாட்டை வந்து பால் கொடுப்பதற்காக விட்டுறாங்க. கிராமத்தில் வளர்ந்ததுனால அந்த ஊரில் இந்த உடும்பை உணவாக உட்கொள்கிற ஒரு பழக்கம் இல்லை. அதனால் அவங்களுக்கு மட்டும் என்ன செய்யலை, இயல்பாகவே அது பிடிக்கலை. அதனால் எனக்கு இது வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லி அது மனசுக்கு பிடிக்கலையே தவிர ஹராம்லாம் இல்லை. கேட்டதுக்காக சொல்கிறாங்க, ஹராம் இல்லைன்றதை விளக்குறதுக்காக வேண்டி சொல்கிறாங்களே தவிர அந்த மாதிரி நமக்கு பிடிக்கலைன்னா இது நமக்கு விருப்பம் இல்லாத ஒன்று. உணவில் குறை சொல்லக்கூடாது. நமக்கு இந்த உணவு வந்து எனக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லலாம். உணவை குறை சொல்லிவிடாமல் எனக்கு குறிப்பிட்ட உணவுகள் எனக்கு விருப்பம் இருக்காது, நான் இந்த மாதிரி சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட சாப்பிட்ற உணவுலே சில குறை வரும்ல சமைக்கிற விதத்தினால, அதெல்லாம் சொல்லிடக்கூடாது. ஒரு பொருளை பிடிக்கலன்னா என்ன செய்யலாம், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி தேவைப்பட்டால், விளக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் என்ன செய்யணும், திருப்பி வலியுறுத்தி கொண்டு வைக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கான்னு தெரியுது,
பிடிக்காதுங்கிறத நீங்கள் சொல்லலைன்னா வச்சு திணிச்சு போடுவாங்கன்னு தெரியுது. அப்போ என்ன செய்யணும்? இல்லைங்க நமக்கு இந்த இது சாப்பிட மாட்டேன், மற்றெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கொள்ளலாம். ஏன் நம்மளை திணிச்சிடக்கூடாது, அதுக்காக வேண்டி நம்மளை காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி சொல்லலாமே தவிர, அந்த அடிப்படையில் இப்போ உடம்பு விஷயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். அதனால ஒரு விருந்துக்கு போனோம்னு சொன்னால் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், எந்த ஒரு காரணத்தினாலையும் அதில் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். விருந்து என்று சொன்னாலேயே குறை சொல்லக்கூடிய அம்சங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் குறை சொல்லாமல் என்ன செய்யணும்? திரும்பி வருவது ஒரு விருந்துக்கு போகக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமை. இது ஒரு விஷயம். அதே போல் இந்த விருந்து சபைகளில் பரிமாறக்கூடிய நேரத்தில் நம்ம பகுதிகளில் இந்த சகனில் வச்சு தனித்தனி தட்டில் கொடுத்துட்டாங்கன்னா அதில் பெரிய அளவுக்கு பஞ்சாயத்துலாம் வராது. ஆனால் ஒரு நிறைய கூட்டாக சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் நம்ம பகுதிகளில் அதிகமாக இருக்குது. 3 பேர் 5 பேர் அந்த மாதிரி ரவுண்டாக இருந்து கொண்டு ஒரே மாதிரியே சாப்பிடுவார்கள். இந்த மாதிரி சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. சாப்பிடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இப்படி தான் சாப்பிடணும்னு சட்டமும் கிடையாது. அப்படி சாப்பிடக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இது 3 பேர் ஒரு சகனில் வைத்தார்கள்னு சொன்னால் இது 3 பேருக்கு உள்ளதுங்கிறது முதல் விளங்கிக்கிறணும். 5 பேரை கொண்டா வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? இது 5 பேருக்கு உள்ளதுன்னு விளங்கி கொள்ளணும். நம்மளுக்கு என்ன செய்யறது பார்த்து நம்ம ஒதுக்கக்கூடாது. நடுவில் அந்த முக்கியமான சாமானில் வச்சுருப்பாங்க இல்லையா, அது என்ன செய்யணும்? அதில் எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குது, சமமான பங்கு இருக்குது. அதை வணங்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முக்கியமான ஒன்று பேரிச்சம்பழம் தானே. பேரிச்சம்பழத்தை வச்சு தட்டில் வச்சுருவாங்க, எல்லா இடத்துலையும் சாப்பிட்டுக்குருவாங்க. ஒவ்வொருத்தராக சாப்பிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கண்டா, எடுக்கும்போது 2 எடுப்பாங்க. ஒன்று எடுத்து வாயில் போடுறதுக்கு பேர் என்ன செய்வாங்க? 2 பேரிச்சம்பழம் எடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 எடுக்கக்கூடாதுட்டாங்க. எடுக்கிறாந்தா ஒன்று எடுக்க வழங்குதா. அடுத்தவர்கள் ஒன்று தான் எடுக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் 2 எடுத்து வாய்க்குள்ள போட்டாருன்னு சொன்னால் அவருக்கு அதிகமாக போயிடும், ஒருத்தர் குறைஞ்சிரும். நகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் இக்ரான், சேர்ச்சியத்தை அள்ளி எடுக்கிறதுக்கு கொத்து கொத்து ஆடுறதுக்குல இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். அப்போ எப்போ செய்யணும்? ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு, வீட்டு ஓனர், அவர் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. அவர் ஃபார்மாலிட்டிக்கு என்ன செய்கிறாரு? சும்மா நான் விரும்ப மாட்டேன், உங்களுக்காக தான் வைத்திருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ எடுத்துக்கிறங்க. அப்போ என்ன இல்லை சாஹிபு, பக்கத்தில் உள்ள சகா இருக்கிறார அவர் அனுமதி கொடுத்தாலே தவிர நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கூடுதலாக எடுத்துடக்கூடாது. அப்போ இந்த பொதுவாக வைக்கப்படக்கூடிய உணவுகளில் நம்ம பார்க்குறோம், ஒரு கறியை கொண்டாந்து வச்சுருவாங்க நடுவில். அதை என்ன செய்வாங்க? சில பேர் அந்த சோத்தாங்கடு தள்ளி விட்டு கறி தங்கள் பக்கம் அந்த சகனில் இழுப்பாங்க. இதெல்லாம் ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம். பார்த்தால மார்க்கம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா பார்த்தாலே இது அநியாயம்னு தெரிகிறது. எல்லாருக்கும் தானே ஒன்றா வைக்கிறாங்க. இது 3 பேருக்கு உள்ளது தானே, இது 5 பேருக்கு உள்ளது தானே. இதை விளங்காமல் அந்த சபையில் என்ன செய்வாங்க? சாப்பாடுன்னு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு அநாகரிகமாக நடந்து கொள்வார்கள். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. தட்டில் எல்லாம் கொடுத்துட்டே போவாங்க. எல்லாம் பார்க்கணும், ஆளுக்கு ஒன்று சாக்லேட் எடுக்கிறாங்க, நம்மளும் ஒன்று தான் எடுக்கணும். அப்படி சில பேர் கொத்தாடுவாங்க. சாக்லேட் இப்படி கொடுத்துட்டு போனால் அவன் என்ன அடிப்படையில் அவன் செய்வான்? எல்லாருக்கும் ஒன்று கொடுக்கணுங்கிற அடிப்படையில் வாங்கி தான் இருப்பான். 10 பேர் கொத்தாள்னாட்டு வைங்க, 3 சப்போட முடிஞ்சு போயிடும். அப்போ அவனுக்கு வெக்கமாக போயிடும். எல்லாருக்கும் கொடுக்கலான்னு வாங்கணும், இப்படி எவனை அழிப்பிட்டாங்களே நினைப்பானா இல்லையா? அது சொல்லாட்டா கூட அப்போ நம்மளை தட்டில் நீட்டிட்டு அதுக்கு என்ன அர்த்தம்? ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறங்கன்னு அர்த்தம். ஆளுக்கு 2 எடுத்துக்கிறங்கன்னு சொன்னால் 2 எடுத்துக்கிறங்க. ஒன்று எடுக்க வேண்டியதானே. நம்ம சில ஆளுக்கு என்ன செய்வோம்? ஒன்று எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தாலும் சில பேருக்கு என்ன செய்யும்? அந்த ஆசையை விடாது, அப்படி கொத்தாடுவாங்க. இது என்ன பாதிப்பு? இதில் நல்லது நாகரிகமா? இதெல்லாம் இந்த ஹதீஸ் தடுக்கிறது. அதாவது பேரிச்சம்பழத்தை கூட 2 எடுத்துடாதீங்க, 1 எடுங்க. அப்புறமேல் மிச்சம் வந்து அடுத்த ஒன்று மறுபடியும் 1 எடுங்க. ஒன்று எடுத்து பிறகு எல்லாரும் முடிச்சு மறுபடியும் இருக்கான்னு பார்க்கணும், அடுத்து 1 எடுக்கணும். அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கணும். இப்படி எல்லாருக்கும் அந்த பொருள் கிடைப்பதற்கு ஏற்றவாறு தான் சபைகளில் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அது பிஸ்கட்டாக இருந்தாலும், பேரிச்சம்பழமாக இருந்தாலும், மாமிசமாக இருந்தாலும், இன்னும் பிற பொருள்களாக இருந்தாலும் எப்படி இருக்கணும்? ஒரு பொதுவான சபைகளில் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மட்டும் கூடுதலாக எடுத்துடக்கூடாது என்பது கவனமாக இருக்கணும். விருந்தில் உட்காந்து என்ன செய்யணும்? இது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயமா இருக்கிறதுனால நாம் அதிகமாக எடுத்து விடக்கூடாது, அதை பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு சபையில் இருந்தக்கூடிய நேரத்தில் அபு சலமாவுடைய மகன் உமருங்கிறவர், அவர் யாருன்னா அபு சலமா உம்மு சலமாவுடைய கணவர் இறந்துருவார். இறந்தோன்னு அந்த குழந்தையோடு இருப்பாங்க. அந்த குழந்தையோடு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ அந்த பையன் மனைவியுடைய பையன்கிற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளர்ப்பில் அவர் இருக்கிறார். உமர் இப்னு அபி சலமாங்கிறவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியுடைய மகன் என்ற காரணத்தினால அவங்க வீட்டிலேயே என்ன செய்கிறாரு? வளர்றாரு. உம்மு சலமா வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போகும்போது அந்த மகன்கிற முறையில் என்ன செய்வார்? அந்த பையனை கூட உட்காந்து சாப்பிடுவார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சேர்ந்து சாப்பிடும்போது கையை கொண்டு அங்கே இழுத்து சாப்பிட்றாரு. ரசூலுல்லாஹ் உட்காந்துருக்குறாங்க, இவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடாம என்ன செய்கிறாரு? அங்கே உள்ளதான் இழுக்க ஆரம்பிக்கிறார், சின்ன பிள்ளைகளையே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க? இப்படி செய்யக்கூடாது. யா குலாம் சம்மில்லா உக்குல் மிம்மா எலிக்க, சிறுவரே அல்லாஹ்வுடைய பேரை சொல்லும்போது பிஸ்மில்லா சொல்லு. பிஸ்மில்லா சொல்லிவிட்டு உனக்கு பக்கத்தில் உள்ளதை சாப்பிடு. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஒரு சகனில் ஒரு தட்டில் உட்காந்துட்டோம் என்று சொன்னால் நம்ம பகுதிக்கு ஒரு ஓரம் இருக்கும்.
நம்ம ஓரத்தில் என்ன இருக்கு அதை சாப்பிடணுமே தவிர அடுத்தவர் பக்கத்தில் உள்ளது போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம இழுத்து விடக்கூடாது. இதெல்லாம் சபை ஒழுங்குகள், விருந்துகளை கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் உள்ளது. சம்மில்ல, அல்லாஹ்வுடைய பேரை முதல்ல சொல்லணும். குல் மிம்மா எலிக்க, உனக்கு பக்கத்தில் உள்ளது சாப்பிடுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராயிருந்து தனக்கு பக்கத்தில் சேர்ந்து சாப்பிட்றாரு அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க. சின்னவர் கூட இதை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறாங்க. பெரியவர்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும், இதோட கூடுதலாக பண்ணணும். அதனால் விருந்துகளில் போய் நெஞ்சிடக்கூடாது, நம்ம அடுத்தவர்கள் பக்கத்தில் விருந்துகளை எல்லாம் இழுத்து வைத்துக் கொள்வது, அந்த மாதிரியான தன்மைகள்லாம் வராமல் நாகரிகத்தை என்ன செய்யணும், கடைப்பிடிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த விருந்தில் நம்ம போய் கலந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையிலே சில சம்பவங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டி அதில் நமக்கு ஒரு பெரிய அறிவுரையே சொல்கிறான். அவங்க ஸைனப் பின்த் ஜஹஷ் அவங்கள திருமணம் பண்ண பிறகு ஒரு விருந்து கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, விருந்து கொடுக்குறாங்க. விருந்து கொடுத்தா சஹாபாக்கள்லாம் வந்துட்டாங்க. விருந்து சாப்பிட்டா போயிட்டு இருக்க வேண்டியதானே. அவங்க கல்யாணம் முடிச்சு அவங்க புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ கல்யாணத்து இந்த விருந்துக்காக வந்த சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ட பிறகும் உட்காந்து நேரத்தை போட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எந்திரிச்சு போக மாட்டேங்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம், விருந்து கொடுத்த பிறகு அடுத்தடுத்த வேலைகளை வீட்டுக்காரங்களுக்கு இருக்கும். நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம இருக்கிறோம்ங்கிறதுக்காக அவங்களும் இந்த வேலையும் ஈடுபட முடியாது. அவங்க நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வரும். போக மாட்டேங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வெளியே போகிறாங்க வர்றாங்க, அப்படி போக்கு காட்டுறாங்க. அவங்களுக்கு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்ல தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மார்க்க விஷயத்தெல்லாம் மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க. சொந்த விஷயங்களை கொஞ்சம் யோசிப்பாங்க. மார்க்கமாக நினச்சிடுவாங்க, யாராக இருந்தாலும் மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிவிடுவாங்க, என்ன வேணாலும் நினச்சிட்டு போண்டு. தனிப்பட்ட தன்னுடைய விஷயம் வரும்பொழுது மாத்திரம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. இது சொன்னால் நல்லா இருக்காது, எந்திரிச்சு போங்கண்ணா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. வேற ஒரு வீட்டில் இந்த மாதிரி நடக்கிறத கண்டாங்கன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி போ அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வீடாக இருக்கும்போது அப்படி சொல்கிற வழக்கம் ரசூலுல்லாவுக்கு கிடையாது. அப்போ சஹாபாக்கள் உட்காந்து, சஹாபாக்கள் தான் இத்தனைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடுலாம் கொடுத்து இரவாயிடுச்சு, நேரம் போய்கிட்டே இருக்கிறது, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்க, ஒரு மாதிரியான சைகையெல்லாம் காட்டுறாங்க. யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது கட் பண்ணி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே சில பேர் விளங்கிட்டு எந்திரிச்சிட்டாங்க. ஆனால் எந்திரிச்சா 3 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் போன பேர் 3 பேர் என்ன செய்கிறாங்க, உட்காந்துக்கிட்டு இப்போ அதே இடத்துல உட்காந்துட்டு. இது புகாரில் வரக்கூடிய ஒரு சம்பவம். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிடுறாங்க. அப்புறம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து இவங்கெல்லாம் 3 பேரும் வெளியே போன பிறகு அவங்களாம் வெளியே போயிட்டாங்க சொன்னவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வெளியேட்ட பள்ளியாசல் தான், வீட்டு பக்கத்தில் பள்ளியாசல் தானே. அப்போ ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனோம்னா சாப்பிட்டோமா வந்தமான்னு இருக்கணுமே தவிர அங்கேயே உட்காந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கலாமா? உடனே அல்லாஹ் வந்து இதுக்காக வேண்டிய ஒரு வசனத்தை அருளுறான். இதுக்காக இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு குர்ஆனில் அஹ்ஸாபில் என்ன இருக்கிறது, 53 54 வசனங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான், உங்களை வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால், இதா துஇதும், நீங்கள் வந்து அழைக்கப்பட்டீர்களே ஆனால் நீங்கள் வந்து பொதுகுழு போங்க, இதா தஅம்தும் ஃபன்தஷிரு, சாப்பிட்டா வெளியே வந்துருங்க. ஒரு வீட்டுக்கு உங்களை அழைக்கப்பட்டா என்ன செய்யுங்க, சாப்பிட போங்க. சாப்பிட்டு முடிஞ்சா என்ன செஞ்சிடணும், ஏன் அவங்க பாத்திரத்தை எடுத்து வைக்கணும், ஒழுங்குபடுத்தணும், வீட்டை சுத்தப்படுத்தணும், பல வேலைகள். அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காகத்தான் விருந்து வைப்பார்கள். அந்த ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வீட்டில் எவ்வளவோ இருக்கும். நம்ம ஒரு கல்யாண விருந்துலையும் மற்றதுலையும் போய்கிட்டு உட்காந்து நேரத்தை போட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால், அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருந்தோம்னு சொன்னால் வீடு நாரி போயிடும். எந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டி வீட்டை கட்டினா அதுக்குன்னு விருந்து கொடுக்குறான், அந்த வீட்டில் அவன் போய் சந்தோஷமாக அதை பார்த்து ரசிக்க முடியாது. சாப்பிட்டு போனால் தானே செய்வான், அந்த வீட்டில் உள்ள அந்த சந்தோஷங்களை அவன் அனுபவிக்க இயலும். இந்த மாதிரிலாம் உட்காந்து என்ன செய்யக்கூடாது. சில பேர் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பார்கள். அதை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சாப்பிட்றதுக்கு நம்மளை கூப்பிட்டா என்ன செய்யணும், நீங்கள் இதா தஅம்தும் ஃபன்தஷிரு, சாப்பிட்டீங்கன்னா உடனே வெளியேறிடணும். அவங்க போய்ட்டு நான் அப்புறம் பார்த்துக்கிறோன்னு அதுதான் சொல்லுவாங்க. இருந்துட்டு போங்களேம்பாங்க, அது ஃபார்மாலிட்டிக்கு. நம்ம என்ன விளங்கிக்கிறணும், நம்ம வாட்டுக்கு ஒடியாந்துடணும். எங்கேயாவது சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா சாப்பிட்ட உடனே எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அது போக என்ன செய்வாங்கன்னா, சாப்பிடும் பொழுது இந்த வீட்டுக்காரங்க அந்த மற்றவங்கெல்லாம் என்ன செய்யறது, சாப்பிட்ற ஆளை இப்படி ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்குது. சாப்பிட்ற ஆளை என்ன செய்யக்கூடாது, பார்க்கறது வந்து ஒருத்தனை சைக்காலஜிக்கலாக அவனை சாப்பிட விடாம ஆக்கிருங்க. ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, முக்கால்வாசி பேர் சாப்பிட முடியாது. சில பேர் கண்டுக்கிறவங்க இருக்கிறாங்க. அதிகமான பேர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், நம்ம சாப்பிடுவதை வந்து அதை உத்து யாராவது பார்த்தார்கள்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்கேன், ரொம்ப திங்கிறோம் நினைப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது யோசனை வந்து சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் சொல்கிறான், கைர நாளிரீன இலா இனாகு, நீங்கள் வந்து ரசூலுல்லாஹ் அழைத்து சாப்பிட போனீங்கன்னா அவங்க பாத்திரத்தை பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏன், இப்போ இன்னதாலிக்கும் யூதின் நபிய, இது ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து மனவேதனை ஏற்படுத்தும். சாப்பிட்றலாம் ஒத்து பார்க்குறாங்களே. அது மாதிரி நம்ம சில ஊர்களுக்கு போகிறோம், நம்மளே போனால் கூட நான் நிறைய பார்த்துருக்குறோம். கேமரா கூட நிற்பாங்க, சாப்பிட கூட்டிகிட்டு போயிட்டு
வீடியோ பார்க்கறதே எல்லாம் கூடாதுங்கிறான். இவங்க என்ன செய்யற, ரெக்கார்ட் பண்ண பார்க்குறாங்க. ஒரு ஆளை சாப்பிட கூட்டு போயிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீடியோவில் எடுக்கிறாங்க. இன்னைக்கு எடுக்கிறாங்க. கல்யாண விருந்துகளில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வீடியோ எடுக்கிறீங்க. அப்போ சாப்பாட்டை எடுப்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட பிரைவசி. அது சபையில் உட்காந்து சாப்பிடுக்கிறான். அப்போ சாப்பிடுவதை வீடியோ எடுத்து நாளைக்கு பார்க்கும்போது வேற என்ன போடுறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? நாளைக்கு அதெல்லாம் ரெக்கார்டு, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுறது பார்க்கறதுக்கு எல்லாம் தடை செய்யறான். எக்காரணம் ஒன்றும் சாப்பாட்டை என்ன செய்யக்கூடாது, ஒரு ரெக்கார்டாக ஆவணம் ஆக்கவே ஆக்காதீங்க. ஆக்கினால் என்னவாக, அந்த சாப்பிட வந்தவர்களுக்கு ஒரு மன உறுத்தல் ஏற்படும். எந்த வீட்டுக்கு கூப்பிட்டா வேணா போன வீடியோ எடுப்பாங்க அப்படி நினைச்ச வீடு போவாங்களா? அந்த மாதிரி நிறைய நம்மளே அனுபவப்பட்டிருக்கிறோம். வீட்டில் போய் குறை சாப்பிட வச்சு என்ன செய்வாங்க, வீடியோவில் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அல்ல என்ன சொல்றாங்க, கயிறு நாள்திரீன இலா இனாஹு, நீங்க வந்து அந்த பாத்திரங்களை, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சாப்பாட்டு பாத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அந்த வசனத்துல அஹ்ஸாப்ல இந்த சம்பவத்துக்காக வேண்டி சொல்லி காட்டுறான் அல்லாஹ். அடுத்து என்ன செய்யறான்டா, ஒலா முஸ்தனிஸீன லி ஹதீஸின், அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுங்கறனால பேசிக்கிட்டு உங்களுக்கு விருப்பமா தான் இருக்கும், இருந்தாலும் அது செய்யாதீங்க. ஏன், அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறாங்க. வேற நேரத்தில் அவங்களுக்கு ஃப்ரீயா நேரம் ஒதுக்குனா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் உங்களை கூப்பிட்டுருக்காங்க போது ரசூலுல்லாஹ்வோட பேசிட்டு சந்தோஷமா இருக்குமே, 2 மணி நேரம் பேசிட்டு இருப்போமே, 1 மணி நேரம் பேசிட்டு இருப்போம், ஆசைப்படலாம். ஆனால் அவரோடு பேசி கொண்டிருப்பதை ஆசைப்பட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்காதீர்கள். இப்போ எஸ்தகையா, ரசூலுல்லாஹ் வந்து உங்கள்ட்ட சொல்ல வெட்கப்படுவாங்க, நான் வெட்கப்பட மாட்டேங்கிறான் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள்ட்ட சொல்றதுக்கு என்ன செய்வாங்க, வெட்கப்படுவாங்க. என்னப்பா இருக்கிறீங்கன்னு சொல்ற வெட்கப்படுவாங்க. ஆனால் நான் இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக்கி, அல்லாஹ் நான் வந்து உண்மையை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டேன், இப்படி நடக்காதீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால திருமண விருந்துகளில் எந்த விருந்துகளாக இருந்தாலும் இது மாதிரியான சில ஒழுங்குகள் இருக்கு. இதையும் பேணி நடந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பான மற்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள் பார்ப்போம். தர்கா வழிபாட்டை தரைமட்டமாக்கக்கூடிய வகையில் அடுக்கடுக்கான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களுடன் ரமலான் மாதம் முழுவதும் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய தொடர் சொற்பொழிவு தவறான வாதங்களும் தக்க பதில்களும் 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 656908